ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே இந்த காலை வேளையிலே வந்திருக்கிறவங்க அனைவரையும் வாழ்த்து வரவேற்கிறோம். நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 5வது வசனம். என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்க நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சியும் வளர்ந்தோங்க செய்யாரோ. ஹல்லேலூயா. இங்க தாவீது ஒரு உடன்படிக்கையை குறித்து அந்த இடத்துல சொல்லுகிறார். அந்த வாசனம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை அவர் என்னுடனே செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நம்ம ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், அது எப்படிப்பட்ட உடன்படிக்கையா? அது சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு உடன்படிக்கை, அது ஒரு நிச்சயமான உடன்படிக்கை, அது ஒரு நித்திய உடன்படிக்கை. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ஆண்டவர் நம்மளோட உடன்படிக்கை பண்ணும் பொழுது, உடன்படிக்கைன்னு இருக்கிற எல்லா வசனங்களையும் நான் வாசித்து பார்த்தேன். எல்லாவற்றிலும் ஒரு வார்த்தை இருக்கு, நித்திய உடன்படிக்கை. ஹல்லேலூயா. நித்திய உடன்படிக்கை அப்படின்னா என்ன? என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு உடன்படிக்கை. எவர்லாஸ்டிங் கவெனன்ட் அப்படின்னு போட்டிருக்கு ஆங்கில வேதாகமத்தில். அப்போ அந்த உடன்படிக்கையில் ஆண்டவர் என்னோடு பண்ணியிருக்கிற ஒரு உடன்படிக்கையில் எப்படி இருக்குன்னா, அவர் எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சகலமும் எனக்கான எல்லாம், என்னுடைய நான் கடைசியில் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுகிற வரைக்கும் எல்லாவற்றையும் கர்த்தர் அந்த உடன்படிக்கையில திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கலாம், இன்னைக்கு தான் நான் ஆண்டவரை அறிந்து கொண்டிருக்கிறேன், இப்போதான் கொஞ்ச நாளாக தான் நான் இந்த இந்த உறவுக்குள்ள நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த காரியங்கள், நம்முடைய ரட்சிப்பு எல்லாவற்றையும் எப்போ திட்டம் பண்ணியிருக்கிறா? உலக தோற்று முதல். ஹல்லேலூயா. நம்ம தாயின் கருவில உருவாகும் முன்னே நமக்கான எல்லாவற்றையும் அவர் என்ன செய்திருக்கிறார்? திட்டம் பண்ணியிருக்கிறார். அப்போ இந்த ரட்சிப்பு இருக்கு பார்த்தீங்களா, நான் சுதந்திரித்துக் கொண்டிருக்கிற இந்த ரட்சிப்பு, எனக்கு அவர் அளிக்க போகிற நித்திய ஜீவன் எல்லாமே என்னது? ப்ரீ டிஸ்டைன், எல்லாமே முன்பாகவே எனக்காக திட்டம் பண்ணி வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் யதார்த்தமா எதேச்சியா நடந்தது சில காரியங்கள் அப்படின்னு நினைக்கலாம். இல்ல, ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்காக ரொம்ப அழகாக திட்டம் பண்ணி வைத்திருக்க ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத்தோட்டத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தரின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவீகார புத்தகராகும்படி முன் குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்களேன். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமா இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்னே, அவர் எப்போ நம்மளை முன் குறித்தாரா? உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் தமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவீகார புத்தகராகும்படி முன் குறித்திருக்கிறார். அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. நம்ம அவர் முன் குறித்திருக்கிறார். we are predestined. நம்ம ஆண்டவருக்குள்ள இப்படிதான் இருக்கணும், இந்த நித்திய ஜீவன் நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மை முன் குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம முன்குறிக்கப்பட்டவர்கள். அப்போ ரட்சிப்பு நமக்கு எப்படி முன்குறிக்கப்பட்டதோ அதே மாதிரி நித்திய ஜீவனும் நமக்காக முன்குறிக்கப்பட்டது. கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டாரோ, அவர் யாரை தெரிந்து கொண்டாரோ அவர் அழைத்து இருக்கிறார். அவர் அழைத்தவர்களை அவர் நீதிமான்களாக்கி இருக்கிறார். நீதிமான்களாக்கி இருக்கிறார், மகிமைப்படுத்தியும் இருக்கிறார், வேதம் சொல்லுது. அப்ப அழைத்தவர்கள் அவர் என்ன செய்கிறார்னா, அவர் நீதிமான்களாய் மாற்றுகிற தேவன். அப்போ கர்த்தர் நம்மை அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி நம்ம அழைத்திருக்கிறார்னா, அவருடைய ரத்தத்தினாலே கழுவி நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறதும் முன் குறித்திருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பை நான் சுதந்திரித்துக் கொள்ளணும், கிறிஸ்து எனக்காக மரிக்கணும், இந்த ரட்சிப்பை நான் சுதந்திரித்துக் கொள்ளணும் அப்படிங்கிறது எனக்காக முன்குறிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ இதை முன்குறித்தவர், இந்த ரட்சிப்பை எனக்கு முன்குறித்தவர், நிச்சயமா எனக்கு நித்திய ஜீவனை என்ன செய்திருக்கிறார்? முன்குறித்திருக்கிறார். அந்த ஒரு அஷ்யூரன்ஸ் நமக்கு வேணும். அதான் அது நிச்சயமான உடன்படிக்கையின் தாவீது சொல்லுகிறார். அது எப்படிப்பட்ட உடன்படிக்கையா?
சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கை. அப்ப எவ்ரிதிங் இஸ் அஷ்யூர்டு, அதுதான் நான் சொல்ல வரேன். எல்லாமே எனக்காக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த உடன்படிக்கையில. ஹல்லேலூயா. மனுஷன் சொல்லுகிறது போல இல்ல, மனுஷன் சொல்லுகிறது போல வார்த்தைகளை மாற்றுகள் வரல. எல்லாவற்றையும் கர்த்தர் அந்த உடன்படிக்கையில எனக்காக உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால எதை குறித்து நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இன்னைக்கு சூழ்நிலைகள் எதிர்மாறா நடந்தாலும் கர்த்தர் எனக்காக என்ன முன்குறித்து வைத்திருக்கிறாரோ அந்த காரியத்தினுடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இந்த ரட்சிப்பு, இவ்வளவு விலையேற பெற்ற ரட்சிப்பை நான் சுதந்திரித்துக் கொள்ளும்படி என்னை முன்குறித்த தேவன். சாதாரணமா இல்ல, மற்ற காரியங்கள்லாம் எல்லாருக்கும் கிடைக்கும். இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள், மக்கள் எதிர்பார்க்கிற அற்புதங்கள், அதிசயங்களை யார் வேணாலும் பெற்றுக்கொள்ள முடியும். அதை பெற்றுக்கொண்டு பின்வாங்கி போய் விடுகிற எத்தனையோ மக்களை நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த ரட்சிப்புன்றது எல்லாருக்கும் கிடைக்காது. ரட்சிப்பு கர்த்தர் யாரை முன்குறித்திருக்கிறாரோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ரட்சிப்பும் நித்திய ஜீவனும் கிடைக்கும் அப்படின்னு வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 48வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 13:48. புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். பாத்தீங்களா, அந்த வசனத்தை விசுவாசிக்கிறதுக்கு கூட ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு பாருங்களேன். யார் அந்த வசனத்தை விசுவாசிக்க முடியும் அப்படின்னா, எத்தனையோ பேர் இன்னைக்கு வசனம் போதிக்கப்படுது. இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் எத்தனையோ பேருக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. கிறிஸ்து நமக்காக மரித்தார், பாவங்களுக்காக மரித்தார், நம்ம நீதிமான்களை மாற்றி இருக்கிறார், நமக்கு ஒரு நித்திய ஜீவனை நமக்கு அந்த நிலை வாழ்வை நமக்கு ஒரு அஷ்யூர் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற அந்த சத்தியம் எத்தனையோ பேருக்கு போதிக்கப்படுகிறது. ஆனா அதை யார் விசுவாசிக்கிறாங்க? வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தை நம்ம விசுவாசிக்கிறோம், இந்த ரட்சிப்பை நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நம்ம யார் அப்படின்னா நித்திய ஜீவனுக்கு என்று நியமிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மளை கர்த்தர் நித்திய ஜீவனுக்கு என்று முன் கொடுத்திருக்கிறார். அதனால நம்முடைய நோக்கம் எதை குறித்து இருக்கணும் அப்படின்னா, அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம், அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம், அந்த நித்திய உடன்படிக்கைக்கு பங்காளிகளாக இருக்கிற நாம் எதை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னா, எதை குறித்த ஒரு அஷ்யூரன்ஸ் நமக்கு இருக்கணும் அப்படின்னா, நித்திய ஜீவனை குறித்த அஷ்யூரன்ஸ் நமக்கு இருக்கணும். எல்லாவற்றையும் அவர் எனக்காக செய்திருக்கிறார், எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையில எனக்காக அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் நம்ம பிளான் பண்ற மாதிரி ஆண்டவர் பிளான் பண்றது இல்ல. நம்ம ஒரு சின்ன ஒரு எதிர்காலத்துக்கு தான் நம்ம என்ன செய்வோம், ஒரு நியர் ஃபியூச்சருக்கு தான் நம்ம பிளான் பண்ணுவோம். நம்ம நினைக்கிற மாதிரி என்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வேலை, இதை தான் ஆண்டவர் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார் நாம நினைக்கிறோம். ஆனா அப்படி ஆண்டவர் அப்படி கிடையாது. நம்ம ஒரு டார்ச் லைட் காட்டி அந்த டார்ச் லைட் வெளிச்சத்துல அது போக போக நம்ம எவ்வளவு தூரம் வெளிச்சம் காட்டுதோ அதுபடி நம்ம போயிட்டே இருப்போம். ஆனா ஆண்டவர் நமக்கான காரியங்கள் அப்படி திட்டம் பண்ணிக்கிறவர்கள். என்னுடைய ரட்சிப்பை அவர் எனக்காக மரித்து என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார்ல, இந்த ஒரு ரட்சிப்பை நான் சுதந்திரித்துக் கொள்ளணும்னு சொல்லி உலக தோற்றத்துக்கு முன்பே கர்த்தர் என்னை முன் குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி என்னை முன் குறித்து எனக்கு அந்த நிலை வாழ்வை அவர் என்ன செய்திருக்கிறார், அவர் அந்த நிலை வாழ்வின் நிச்சயத்தை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்ம எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த நித்திய ஜீவனுக்கென்று நான் நியமிக்கப்பட்டவள் அப்படிங்கிற ஒரு உறுதி நமக்கு எப்பொழுதுமே இருக்கணும். அப்ப அந்த ஒரு உறுதி நமக்கு இருக்கும் பொழுதுதான் நமக்குள்ள பாவம் செய்கிற அந்த உணர்வு வராது. ஹல்லேலூயா. எப்பொழுதுமே நான் ரத்தத்தாலே கழுவப்பட்டிருக்கிறேன், நான் நித்திய ஜீவனுக்கென்று நான் முன்குறிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த உணர்வு நமக்கு இருக்கும் பொழுது எல்லா பாவத்தை கண்டு நம்ம விலகி ஓடுவோம். ஏன்னா ஐ எம் நாட் ஆஃப் திஸ் வேர்ல்டு, இந்த உலகத்துக்கு அல்ல, நான் யாரு, இந்த உலகத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அதை கர்த்தர் எனக்கு உலக தோற்றத்துக்கு முன்பே என்னை முன்குறித்து அதை நான் சுதந்திரித்துக் கொள்ளும்படி தான் இந்த ஓட்டத்தை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். அதனால அதை தான் நான் சுதந்திரித்துக் கொள்ள போகிறேன். நிச்சயமா ஒரு நாள் நான் நித்திய ஜீவனை என்ன செய்வேன், சுதந்திரித்துக் கொள்வேன். நம்முடைய ரட்சிப்பு எதுல முடியணும் அப்படின்னா, நிறைய பேருடைய ரட்சிப்பு பாதியிலே முடிஞ்சு போயிருது. வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் அந்த ரட்சிப்புல நம்ம நிலைத்திருக்கணும்னா, எத்தனை பேர் சொல்றாங்க நான் ரட்சிக்கப்பட்டேன், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றாங்க. ஆனா அந்த ரட்சிப்பு எங்க இருக்குன்னா பாதியிலே அப்படியே பின்வாங்கி போகிற ஒரு பரிதாபமான சூழ்நிலையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, நம்ம முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவர்களா இருக்க வேண்டும். நம்மளுடைய ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டத நோக்கம் என்னன்னா, அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நம்ம ஓடணும் அப்படின்றது தான். ஹல்லேலூயா. அந்த நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளும்படி நம்ம ஓடும் பொழுது எல்லா பாவங்களுக்கு விலகி நம்மை காத்துக்கொள்ள முடியும். நித்திய ஜீவனை கொடுப்பேன் அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். 1 யோவான் 2:25. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். பாத்தீங்களா, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த நித்திய ஜீவன் நமக்காக வாக்குத்தத்தம் பண்ண. எதற்காக இந்த ரட்சிப்பு, எதற்காக கிறிஸ்து சிலுவையில மரிக்கணும்?
யோசிச்சு பாருங்களேன், எதற்காக அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தணும், இப்படி அவருடைய இன்னுயிரை எதற்காக நமக்காக கொடுக்கணும் அப்படின்னா, இந்த ரட்சிப்பு எங்க முடியணும் அப்படின்னா அந்த நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கணும்ன்றதுக்காக தான் கர்த்தர் நமக்காக சிலுவையில மறுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்றைக்கும் அழியாத அந்த நிலையான வாழ்வை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளும்படிதான் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்திருக்கிறார். அப்போ அதை நோக்கி நம்ம ஓட வேணும் அப்படின்றதுதான் அவருடைய விருப்பம். நம்மை குறித்து அவருடைய தீர்மானம் அதுதான். ஹல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்றாரு, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை அவர் என்னுடனே செய்திருக்கிறார். நிறமும் அந்த வசனத்தை நம்ம அறிக்கை பண்ணணும். என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அந்த நிலை வாழ்வை நான் சுதந்திரித்து கொள்ளும் வரைக்கும் கர்த்தர் எனக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் திட்டம் பண்ணியிருக்கிறார். அப்படி ஒரு உறுதி நமக்குள்ள இருக்கும் பொழுது இடையில நடக்கிற எந்த காரியத்தை குறித்து நம்ம கலங்கவே மாட்டோம். முடிவு, வேதம் சொல்லுது, உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. ஒரு வசனம் இருக்குல்ல, உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுது. அப்போ அந்த முடிவை குறித்து நமக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு நிலை வாழ்வை அவர் நிச்சயம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்போ அதை நான் சுதந்திரத்துக் கொள்ள போகிறேன்றதால இடையில நடக்கிற எந்த காரியத்தை குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன், கலங்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு நமக்கு ஒரு உறுதி வேணும். இந்த நிலை வாழ்வை கர்த்தர் எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இது சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்க ஒரு நிச்சயமான நித்திய உடன்படிக்கைக்கு பங்காளியா நான் இருக்கிறேன். என்னோட அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இந்த கவரன்ட் அவர் என்னோடு பண்ணியிருக்கிற இந்த உடன்படிக்கையில முதலாவது காரியம் சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, அது ஒரு நிச்சயமான உடன்படிக்கை. மூணாவது, அது ஒரு நித்திய உடன்படிக்கை. அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு உடன்படிக்கை. அப்படிப்பட்ட உடன்படிக்கை நான் செய்யணும்னா, சாதாரணமா ஒரு மனுஷனோட பாருங்களேன், அவர் எவ்வளவு பெரிய தெய்வன் இல்ல, இந்த வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அதை நம்ம நினைத்து கூட பார்க்க முடியாது, அவருடைய மகிமையும் அவருடைய மகத்துவத்தையும். அவர் அவ்வளோ பெரிய தேவன் என்னோட ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். நான் மண்ணென்று என்னை நினைவு கூறுகிற தேவன் தான். ஆனாலும் என்னோட அவர் எப்படிப்பட்ட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறான்னு பாருங்க. அப்ப என்னை எவ்வளவு விலையேற பெற்றவளாய் அவர் நினைத்து அந்த உடன்படிக்கை செய்திருக்கிறார். அப்போ அதுக்கு பாத்திரராய் நான் நடந்து கொள்ளணும் அப்படின்ற அந்த உணர்வு நமக்கு ஒவ்வொரு நாளும் வேணும். இரண்டாவது, எதை குறித்தும் நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் நிலைவாழ்வை சுதந்திரிக்க போகிறவள். அப்ப என்னுடைய ஓட்டம் மற்றவருடைய ஓட்டத்திலிருந்து வித்தியாசமா இருக்கணும். அந்த நித்திய ஜீவனை நோக்கி தான் நான் ஓடணும் அப்படிங்கிற உணர்வு ஒவ்வொரு நாள் நமக்கு இருக்கும் பொழுது நம்ம நிச்சயமா நம்முடைய பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ முடியும். ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, அப்பா, இன்றைக்கு எங்களோடு நீர் பேசியிருக்கிறீர். என்றைக்கும் நிலைத்திருக்கும்படியான ஒரு உடன்படிக்கை, ஒரு நிச்சயமான உடன்படிக்கை, எல்லாம் திட்டம் எனக்கான எல்லாம் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு உடன்படிக்கை நீர் என்னுடனே செய்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த உடன்படிக்கையில என்னுடைய ரட்சிப்பு, என்னுடைய நித்திய ஜீவன் எல்லாம் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னில் நற்கிரியை தொடங்கினவர், கிறிஸ்துவின் நாள் மட்டும் அதை முடிய நடத்தி வருகிறவர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே தகப்பனே, எங்களை பாதையில விட்டு விடுகிற மனுஷன் போல ஆண்டவரே எங்களை கைவிட்டு போகிற தேவன் அல்ல தகப்பனே. ஆண்டவரே, நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறவர். அதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் அப்பா எங்களை நடத்துகிறதுக்கு நீ உண்மையுள்ளவரா இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் இந்த ஓட்டத்துல நிலைத்திருந்து ஓட கர்த்தர் எங்களுக்கு பலன் தரும்படியா நாங்கள் கேட்கிறோம். நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற, நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற அந்த நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ளும்படியான அப்பா ஒரு ஓட்டம் நாங்கள் ஓட கர்த்தர் எங்களுக்கு பலன் தரும்படியா நாங்கள் கேட்கிறோம் சுவாமி. பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எதை குறித்தும் கலங்காமல் திடமனதா இருந்து எங்களுடைய காரியங்களை நடத்த கர்த்தர் எங்களுக்கு நீர் பலன் தரும்படியாய் நாங்கள் கேட்கிறோம் சுவாமி. எங்களை தாழ்த்தும் கிருபையுள்ள கரத்திலே தருகிறோம். நேசிக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நம்மோடு கூட நித்திய உடன்படிக்கை செய்திருக்கிறார். அது நிச்சயமானது, முன்குறிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. முடிவு வரைந்த நாம் நிலைத்திருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. அதனால் பரிசுத்தமாய் வாழ்ந்து அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதுதான் புதிய ஏற்பாட்டில் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம். அதுக்காக தான் இயேசு வந்தார். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை. அப்போ நாம் மறுபடியும் பிறந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்கள். அதில் உறுதியாக இருந்து ஓட தேவன் நமக்கு உதவி செய்வார். அதற்காக தான் பரிசுத்த ஆவியாக நமக்கு கொடுத்திருக்கிறார். பாவத்தை உணர்த்தி பரிசுத்தமாய் வாழ அவர் நம்மை நித்தமும் நடத்துகிற தேற்றரவாளனாய் நம்மோடு கூட எப்போதும் இருக்கிறார். நம்ம எழுந்துட்டு ஜெபிக்கலாம். இந்த நாளிலும் கூட உங்கள் தொழிலுக்காக உங்கள் கையின் பிரயாசத்தை கர்த்தர் உங்களிடத்தில் உறுதிப்படுத்தும்படியா, உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியா ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் உங்கள் கையின் கிரியைகளை உறுதிப்படுத்துகிற தேவன், உங்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா.
ஆண்டவர் உங்கள் கையின் கிரியைகள் எல்லாம் ஆசீர்வதித்து உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உள்ளிருந்து விளக்குகிற தேவன். ஆண்டவரே அப்பா, இந்த காலை வலிமை நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய பலவீனங்களை சிலுவிலை சுமந்தீர், எங்கள் நோய்களை சுமந்தீர், அக்கிரமங்களை சுமந்தீர், சாபங்களை சுமந்தீர். ஆண்டவரே அப்பா, எங்கள் சாபங்களை எல்லாம் நீக்கி எங்கள் கையின் பிரயாசங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இனி முள்ளு இராது என்று சொன்னீங்களப்பா, இந்த சாபமும் நிலக்கீழ் இராதுன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. அப்பா, சத்துரு உட்போவதிலும் குடியோடி போவதிலும் இராது என்று சொல்லப்படுகிற கர்த்தர் உன்னிடத்தில் வந்து தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தையின்படி தகப்பனே, எங்கள் கையின் பிரயாசங்களை எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர், எங்கள் கையின் கிரியைகளை உறுதிப்படுத்துகிற தேவன், கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுகிற தேவன். இந்த காலவெளியிலே உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கா ஜெபிக்கிறேன். உடைய கையின் கிரியைகளை உறுதிப்படுத்தும், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியோ, மென்மேலும் ஆசீர்வதித்து காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. தொழிலை ஆசீர்வதிப்பீராக, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, பிள்ளைகளுடைய காரியங்களை நடப்பிப்பீராக, தடைகளை கர்த்தர் நீக்குவீராக, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பீராக, வியாதியை உணர்ந்து விளக்கு என்ற வார்த்தையின்படி விளக்குவீராக. பலவீனங்கள் நீங்குவதாக, நஷ்டங்கள் மாறுவதாக, குறைவுகள் மாறுவதாக, நிரம்பி வழிகிற அனுபவம் ஒவ்வொரு வீடுகளிலும் உண்டாவதாக. இல்லை என்ற சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவீராக. ஓ, மகிமையான பிரசன்னம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்கி வரட்டும். ஒவ்வொருவரும் செய்கிற தொழில் நம்முடைய கரம் இறங்கி வருவதாக. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியோ. ஓ, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும். கையின் பிரயாசத்தை இவர்களை சாப்பிடட்டும் ஆண்டவரே. மற்றவர்கள் அல்ல, சத்துரு அல்ல ஆண்டவரே. வீணாய் ஆண்டவரே போகாதபடி கையின் பிரயாசங்களை சாப்பிட, கையின் பிரயாசங்களை அனுபவிக்கும்படி கர்த்தர் இந்த காலவெளியிலே அற்புதம் செய்வீராக. நஷ்டங்கள் ஆண்டவரே, கடன் பிரச்சனைகள் மறையட்டும் சுவாமி. தொழில ஒரு பெருக்கம் உண்டாகும். தொழில இருக்கிற போட்டிகள், பொறாமை, எரிச்சல், வன்கண் மறையட்டும். சத்துருவின் கண்ணிகள் தெரிப்புண்டு போகும். வேலை ஸ்தலத்தில் இருக்கிற எல்லா விதமான எதிர்ப்புகள் இயேசுவின் நாமத்திலே விலகி போகட்டும். அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. ஆன்லைன்ல வாட்ச் பண்றவங்க, டிவியில பார்க்கிறவங்க, ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருவருக்கா ஜெபிக்கிறேன். கையின் பிரயாசங்களை உறுதிப்படுத்தும். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதியும், வியாதியை விளக்கி அதிசயங்களை காணப்பண்ணும். இன்று அனுகூலமான கதவுகளை திறந்துள்ளோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கர்த்தர் ஆசீர்வதித்து உடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவீரா. திருமண காரியங்களை வாய்க்க பண்ணும், வேலை காரியத்தை வாய்க்க பண்ணும். எதிர்பார்த்திராத நன்மை இன்றைக்கு உண்டாகட்டும், மேன்மை உண்டாகட்டும், தடைகள் விலகட்டும், குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும். ஆண்டவரே, மேற்படிப்புக்காக காத்திருக்கிற அற்புதம் நடக்கட்டும் சுவாமி. காம்படேட்டிவ் தேர்வுக்காக ஆயத்தப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நான் தேர்வில் வெற்றி பெற உதவி செய்யும் ஆண்டவரே. ஓ தகப்பனை, ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இன்று ஒரு அனுகூலமான கதவை திறப்பதா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி செய்வதற்காக நன்றி. கேலண்டருக்கு ஜப குறிப்புக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விவசாயிகளுக்கு அரசு வழங்குகிற நலத்திட்டங்கள் அவர்களை சென்றடைய ஜெபிக்கிறோம். சரியான நேரத்தில் ஆண்டவரே, குறிப்பிட்ட காலத்திற்குள் அவளை சென்றடைய கர்த்தர் கிருபை செய்யும்படி அதிகாரிகளோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். உடனடியாக அந்த காரியங்களை செய்வதற்கு, சீக்கிரமாய் செய்வதற்கு, ஆண்டவரே தாமதம் இல்லாமல் செய்வதற்கு கர்த்தர் கிரியை செய்வீராக. அரசு வழங்குகிற அனைத்து நலத்திட்டங்களும் ஒவ்வொரு விவசாயிகளை சென்றடைய நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உசிலம்பட்டியை சுற்றில் இருக்கிற விவசாயங்களையும் விவசாய நிலங்களையும் ஆசீர்வதியும். விவசாயிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே, அவர்கள் கையின் பிரயாசத்தை உறுதிப்படுத்தும். அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து நலத்திட்டங்களும் உடனடியாக கிடைக்க உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இன்று ஜப மையத்தில் நடக்கிற விடுதலை உபவாச கூடிய ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவரே கூட்டத்தை ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை கிருபையாய் நடத்தி வருகிறேன். இன்றைக்கும் நீர் வந்து நடத்தி தர ஜெபிக்கிறோம். நீர் வந்து நடத்துவீராக. நீர் வந்து எங்கள் மத்தியிலே நடத்துவீராக. நீர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய பிரசன்னம் வெளிப்படுவதாக, மகிமை வெளிப்படுவதாக, அற்புதங்கள் நடைபெறுவதாக, காரியங்களை மாறுதலாக
செம்மையாய் முடிய பண்ணுவீரா. தடைகளை நீக்குவீராக. தடையின்றி ஜனங்களை கொண்டு வருவீராக. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் ஜனங்களை கொண்டு வருவீரா. ஏற்கனவே கேள்விப்பட்டவர்களை கொண்டு வருவீரா. ஞாபகப்படுத்தி கொண்டு வருவீராக. மகிமையான காரியங்களை செய்வீராக. அற்புத சாட்சிகளை எழுப்புவீராக. ஆராதனை வேளை ஜப வேளையில கர்த்தர் மகிமையாய் இறங்கி அற்புதங்களை செய்வீராக. ஜப ஆவி பெற்ற மக்களை எழுப்புவீராக. ஜெபிக்க தூண்டுவீராக. ஜனங்களை ஆண்டவரை வரவிடாதபடி தடை பண்ணுகிற ஆவிகள் விலகுவதாக. அற்புதமான வார்த்தைகளை, குணமாக்குற வார்த்தை, விடுவிக்கிற வார்த்தை, சத்திய வார்த்தைகளை, பலப்படுத்துகிற வார்த்தை, தீர்க்கதரிசன வார்த்தையை அனுப்பி ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவீராக. இந்த நாளுக்குரிய அனைத்து தேவைகளை சந்திப்பீராக. இந்த நாளுக்காய் உணவுக்காய் கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுவீராக. ஆண்டவரே, இந்த ஊழியத்திற்கு உதவியாயிருக்கிற ஜெபிக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீரா. உணவு சமைக்கிற கரங்களை ஆசீர்வதிப்பீரா. நன்மையும் கிருபையும் தொடரட்டும் சுவாமி. ஆண்டவரே, மருத்துவமனையில் இருக்கிறவர்கள், படுத்த படுக்கையில் இருக்கிறவர்கள், ஆண்டவரே அப்பா தேவையோடு நிற்கிறவர்கள், ஐசியூவில் இருக்கிறவங்களை கர்த்தர் தொட்டு சுகமாக்க ஜெபிக்கிறோம். இன்று உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பெரிய காரியங்களை இன்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. ஆண்டவரே, மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அற்புதமான சுகத்தை கட்டளையிடும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆஸ்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.